வணக்கம்யா. பேசுறது கேக்குதா? வணக்கம். கேக்குதுங்கய்யா. வணக்கம் வணக்கம். வணக்கம் சுந்தரையா. வணக்கம் வணக்கம். வணக்கம். ம். நன்கொடை கொடுத்து ஊக்கப்படுத்தியமைக்கு பணிவார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஹ், அஹ், அது அதாவது அஹ், ஆராய்ச்சி நிதி கொடுத்ததுக்கு மனமா உடங்கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுதான் முக்கியமான விஷயம். கரெக்டா 1ஆம் தேதி அடிச்சிட்டீங்க. ஆச்சரியமா இருந்தது. ரொம்ப நல்லது நல்லது. சரி சரி. ஆஹ் அப்புறம் 2 3 செய்தி போட்டிருந்தா பார்த்தேன். ஏன் இன்னைக்கு காலையில இருந்து சுந்தரக்கு அந்த இவருக்கான கடுமையான வேலை, ஞாயிற்றுக்கிழமை கடுமையான வேலை. இன்னைக்கு அறிவியல், இன்னைக்கு நிறைய அறிவியல் பேசணும். ஆமாங்கய்யா, மீட்டிங் ம். ஆபீஸ் மீட்டிங் இருந்தது. ஆபீஸ் போயிட்டு இப்பதான் முடிச்சுட்டு இப்பதான் வரேன், வெளியே வரேன். சரி. இவரு நம்ம ஸ்வீடன் குமாரோட நிறைய பேசணும். நிறைய குவாண்டம் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆமா, அதெல்லாம் நீ எதிர்காலத்துல பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு சயின்ஸ்ல போயாகும். நம்ம பேசுறதே வந்து பாத்தீங்கன்னா குவாண்டம் சயின்ஸ் தான் நீ பேச போறோம். பாடியே குவாண்டம் சயின்ஸ். ஏன்னா எல்லாமே சாத்தியம்தான். அதாவது விண்வெளியில குடியேறது, அங்க விவசாயம் பண்றது, குழந்தை பெற்றுக்கிறது எல்லாமே சாதாரண விஷயம். இதை பத்தி வந்து வேலை சிம்பிளா பேசணும். ஏன்னா பரிணாமத்துல உச்சக்கட்ட நாம தான் கொடுக்க போறோம். உலகத்துல வந்து தமிழர் வந்து மிகப்பெரிய நாகரிகத்தை சொந்தக்காரங்க. உலகத்துல பாத்தீங்கன்னா 30க்கு மேற்பட்ட நாகரிகம் இருக்குது. 30க்குமே எக்கச்சக்கமான நாகரிகம் இருக்குது. எத்தோப்பிய நாகரிகம், பாபிலோனிய நாகரிகம், சுமேரிய நாகரிகம், அப்புறம் கிரேக்க நாகரிகம், இப்படி நிறைய நாகரிகம். நாகரிகமே 10 30 40க்கு மேல இருக்குது. ஆனா எல்லா நாகரிகத்திலும் அந்த எல்லா நாகரிகத்துல பேசப்பட்ட எல்லா மொழியும் அழிஞ்சு போச்சுங்க. எல்லா மொழியும் அழிஞ்சு போச்சு. ஆனா தமிழர் நாகரிகத்தை மட்டுமே அழியாம இருக்கு. என்ன காரணம்? தமிழர் நாகரிகம் மட்டும் அழியாம இருக்கு. இலக்கியம் அப்படியே இருக்கு, இலக்கணம் அப்படியே இருக்கு. அப்ப எழுத்து சான்று இருக்கு. அப்புறம் வந்து தொல்பொருள் சான்று வரைக்கும் வந்தாச்சுங்க. இலக்கியத்துல என்ன இருக்குதோ அது வந்து அகலாய்வு சான்று வந்தாச்சு. என்ன சான்று? அகலாய்வு சான்று வந்தாச்சு. அப்ப எழுத்து வடிவத்திலும் இருக்குது, பொருள் வடிவத்திலும் நமக்கு வந்தாச்சு. உலகத்துல 2 வடிவம் நம்மகிட்ட தான் இருக்கு. எழுத்து வடிவம் இருக்குது, பொருள் வடிவம் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா நாம் இந்த சொல்லப்படுகின்றது பாத்தீங்கன்னா காலத்தால் வென்றிருக்கிற இந்த நூல்களை பற்றி நம்ம புராண கதை காட்டவே இல்லை. திருவள்ளுவர் வாழ்ந்திருக்காரு, திருமூலர் வாழ்ந்திருக்காரு இல்லையா, அர்னால்ட் டெஹ்ரட் வாழ்ந்திருக்காரு. இவங்களாம் கண்ணுல பார்த்த சாட்சிகள். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம் கண்முன்னான்னு வாழ்ந்து காட்டிட்டு போனாங்க. இந்த உணவு மேல இருக்கிற பழக்க வழக்கம் எங்க வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பாக இவன் வேட்டையாடி சாப்பிடுகின்ற பொழுது எல்லாமே அழுகி போகுது. ஆனா தானியம் மட்டும் அழுகல. எல்லா பொருளும் அழுகி போகுது, தானியம் மட்டும் அழுகல. அது என்ன பண்ணிட்டான்னு இவன் போதை பொருளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான். இதுதான் அடிப்படை விஞ்ஞானம். எங்கடா தப்பு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க காய்கறி வந்து சேமிக்க முடியாது, ஒரு இறைச்சியை சேமிக்க முடியாது, ஆனா ஒரு தானியத்தை சேமிக்க முடியும். அதுலதான் அவன் தப்பு பண்றான். புரியுதுங்களா? ஏன்னா இங்க இயற்கை என்ன பண்ணுதுன்னா, இயற்கை வந்து மனிதனுக்கு மட்டும்தான் இந்த பொருள் தான். இயற்கை வந்து ஆற்றலை அருள் வடிவத்தில் வச்சு, அருவ வடிவத்தில் ஆற்றல் வச்சிருக்குது. ஆற்றல் வந்து எதுல இருக்கு கேட்டீங்கன்னா உணவுல இல்ல, ஆற்றல் இருந்துதான் உணவு வந்தது. எதுல இருந்தது? ஆற்றல்ல இருந்து. இவன் என்ன பண்ணிட்டு பொருளை பிடிச்சிக்கிட்டான். இப்ப ஆற்றலை பிடிக்காம இவன் பொருளை பிடிச்சிக்கிட்டான். பொருள் தீந்து போகக்கூடியது. ரெண்டாவது வந்து பொருள் வந்து கொடுத்து காப்பாற்ற முடியாது. இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த பாலஸ்தீனத்தில் பாத்தீங்கன்னா அங்க 20 லட்சம் பேர் இருக்காங்க. 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 20 லட்சம் தினம் சாப்பாடு ஒண்ணு நடக்கிற காரியமா? தின்னு அவன் பேண்டுகிட்டே தான் இருப்பான். தின்னு அப்புறம் எப்படி நீங்க கொடுத்துட்டே இருப்பீங்க? அதாவது குந்தி தின்னால் குன்றும் கரையும் சொல்லுவாங்க. ஆக ஆற்றலை தான் நேரடியாக எடுக்கணும். அது குழந்தைகளுக்கு மட்டும் 15 வயசுக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு தான் கொடுக்க முடியும். அதனால வந்து அது இருந்துட்டு போட்டுங்க. நாம விஷயத்துக்கு நம்ம வந்து இது வந்து பாத்தீங்கன்னா பரிணாம அறிவியல். பரிணாம அறிவியலுக்கு முன்னாடி எல்லாரும் தோற்று போய் வருவார்கள். பரிணாம அறிவியலுக்கு முன்னாண்ட 6 மாசம் வந்து நீங்க பரிணாம அறிவியலுக்கு முன்னாடி எல்லா கொள்கைகளும் தோற்று போகும். என்ன பரிணாம அறிவியலுக்கு முன்பாக அனைத்து உங்களுக்கு சரியா எடுக்க மாட்டேங்குது. கேக்குதுங்க நல்லா கேக்குது. பரிணாம அறிவியலுக்கு முன்பாக அனைத்து கொள்கைகளும் தோற்று போய்விடும். அனைத்து கொள்கையும் தோற்று போய்விடும்.
எல்லா மதங்களும் எல்லாமே எல்லாமே அழிவுக்கு உட்பட்டன. மதங்கள் இதங்கள் எல்லாம் அழிவுக்கு உட்பட்டன. எது நிக்காது, எல்லாம் அழிந்து போகக்கூடியதுதான். 4 தத்துவம் அழிந்து போகும். எந்த தத்துவ நீர் அழிந்து போகும், காற்று இதெல்லாம் அழிந்து போகும். அது மட்டுமல்ல, இது இல்லாமே போயிடும். எது இல்லாம போயிடும்? விரிஞ்சு இருக்கிறனால தான் நீருன்னு சொல்றீங்க, விரிஞ்சு இருக்கிறனால தான் நெருப்புன்னு சொல்றீங்க, விரிஞ்சு இருக்கிறனால தான் பூமின்னு சொல்றீங்க, விரிஞ்சு இருக்கிறனால தான் இன்னும் என்ன சொல்ல போறீங்க? நீரு, நிலம், காற்று, நெருப்பு, இந்த 4மே விரிஞ்சு இருக்கனால சொல்றீங்க. விண்வெளிக்கு போயிட்டா இந்த 4மே இல்ல. விண்வெளியில் நீர் இல்ல, நெருப்பு இல்ல, காற்று இல்ல, நிலம் இல்ல, ஆகாயம் மட்டும்தான் இருக்குது. புரியுதா? ஆனால் அங்க போனாலுமே அடிப்படை துகள்கள் இருக்குது. எங்க விண்வெளியில அடிப்படை ஹைட்ரஜன் இருக்குது. நாம வந்து ஆர்டிபிஷியல் டூம்டு காலனி, செயற்கை கூடுகள் அமைத்து வாழ முடியும். செயற்கை கூடுகள் அமைத்து, இப்ப செயற்கை வீடு தான், இப்ப செயற்கை வீடு தானே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. விண்வெளி வீரர்கள் போறாங்க இல்லையா, நீர் எடுத்துட்டு போயிடுறாங்க, அப்புறம் வந்து மின்சாரம் எடுத்துட்டு போயிடுறாங்க, மின்சாரம் உற்பத்தி பண்றாங்க, நீர் எடுத்துட்டு போயிடுறாங்க. நீர் எடுத்த அப்புறம் காற்றுல வந்து ஹைட்ரஜன் எடுத்துட்டு போறாங்க, நைட்ரஜன் இல்லாம அங்க வாழ முடியாது. எங்க விண்வெளியில ஆக்சிஜனும் நைட்ரஜனும் ரெண்டுமே பூமியில என்ன ரேஷியல் இருக்கோ அதே ரேஷியல கலந்துதான் அங்க உள்ள அந்த விண்வெளி நிலையத்துல சப்ளை ஆகிட்டே இருக்கும். நைட்ரஜனும் வெளியே வந்துகிட்டு இருக்கும், ஆக்சிஜனும் வெளியே வந்துட்டு இருக்கும். நைட்ரஜன் வந்து 78 வெளியே வந்துட்டு இருக்கும், ஆக்சிஜன் 21 வெளியே வந்துட்டு இருக்கும். சரிங்களா? அப்ப நம்ம செயற்கை வீடுகள் கட்டி வாழ முடியும். அங்க ஒரு நிமிஷம் கூட, ஒரு வினாடி கூட மனிதர் வாழ முடியாது. ஆனால் இந்த ப்ரெஷர் சூட்டு, அழுத்த கலன், அந்த விண்வெளி பூரா அழுத்த கலனா இருக்கும். ப்ரெஷர் சூட் இல்லாம போக முடியாது. ப்ரெஷர் சூட் இல்லாம ஒரு சந்தேகங்கய்யா, அப்போ எப்படி அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளிவர கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகும்? விண்வெளியில போகும், விண்வெளியில பம்ப் பண்ணி வெளியே தள்ளிடுவாங்க. பம்ப் பண்ணி வெளியே விண்வெளியில தள்ளி விட்டுற வேண்டியதுதான். ஓகே ஓகே. அந்த காற்று வந்து எப்படி நம்ம வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சக் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருவாங்க. மனித கழிவுகே காற்று எரிச்சிடுறானே. இப்ப நிலாவுல போய் இது வரைக்கும் 6 தடவை போயிருக்காங்க. 1969 இருந்து 72 வரைக்கும் நினைக்கிறேன். 4 ஆண்டுகள் போயிருக்காங்க. 6 தடவை போயிருக்காங்க. 12 பேர் இறங்கி நடமாடி இருக்காங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா 1.5 டன், 1.5 கிட்டத்தட்ட 1 இருந்து 5 டன், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1.5 டன், 1500 கிலோ கிட்டத்தட்ட அங்க கழிவுகள் இருக்கு. அதுல பார்த்து மலக்கழிவு மட்டும், மனிதனுடைய மலக்கழிவு மட்டும் கிட்டத்தட்ட 200 கிலோ அங்க இருக்கு. இது போக அறிவியல் கருவிகள், படங்கள், நம்பிக்கைகள், அந்த நாட்டு கொடிகள், அப்புறம் கொண்டு போன இயந்திரங்கள், இதெல்லாம் வந்து திரும்பி வரும்பொழுது எடை அதிகமா இருக்கிறதுக்காக, எரிபொருளை குறைப்பதற்காகவும் பாதுகாப்பு பண்றதுக்காகவும், எரிபொருளை செலவை தவிர்த்துறதுக்காக அங்கிருந்து 300 கிலோ மண் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த மண்ணை கூட ஆராய்ச்சி பண்ணி மண்ணுல விளைய ஆரம்பிச்சிருச்சு. பூமி கொண்டு வந்திருக்காங்க. அந்த நிலாவில் இருக்கிற மண் எடுத்துட்டு வந்து, அப்போ அதை விதை போட்டு பார்த்தா விதை முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? நிலாவில் இருக்கிற மண்ணை எடுத்து அப்படியே விதை போட்டு பார்த்தா விதையும் முளைச்சிருச்சு. சமீபத்தில் அறிக்கையில வந்தது. ஆனா நாம் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அதனாலதான் வெங்கடேசன் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி விண்வெளிக்கு எப்படி போறது, நான் கண்டுபிடிச்ச இயந்திரங்கள் பயன்படுத்த, இந்த மாதிரி உலகத்துல எங்காவது எழுத முடியுமா யாராவது? அப்ப நாம விஷயத்துக்கு வருவோம். அதனால வந்து ஒன்னும் நம்ம வந்து இதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா வந்து பெருசா நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. சரியா? எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அதனால நாம இந்த குவாண்டத்துல கவனம் செலுத்தணும். அதுக்காக நான் தயார் பண்ணிட்டு இருக்கிற பேசிக்கிட்டு, அவங்க தேர்வு எழுதிட்டாங்க, தேர்வு ஆயிட்டாங்க அவங்க. புரியுதுங்களா? தேர்வு எழுதி பார்த்தேன். பாத்தீங்களா இல்லையா? தமிழ் சித்தர் நாகரிகம் போட்டிருக்கும் பாருங்க. பெரிய நாகரிகம் ஐயா. உலகத்துக்கே இப்ப டார்வினுக்கு அடுத்தபடியாக நாம் சிந்திக்க வேண்டிய சித்தர் நாகரிகம் வந்து ஸ்பெஷல். அது வந்து வேற தமிழர் நாகரிகத்தோட உச்சம். அது தமிழர் நாகரிகத்தின் உச்சமே திருவள்ளுவர், திருமூலர், பதஞ்சலி. அவங்களாம் அந்த காலத்திலேயே வடக்கைலத்துல வாழ்ந்துட்டு இருந்தவங்க. வடக்கையிலம் எங்க? இமயமலையில வாழ்ந்துட்டு இருந்தவங்க. அங்க இருந்து தென்கையிலம் வர்றாங்க. இங்க தென்கையில நீங்க தான் சொல்லுவாங்க.
அகத்திய மலை பாத்தீங்கன்னா தென்கையிலன்னு சொல்லுவாங்க, அதை வடகையிலன்னு சொல்லுவாங்க. காசியில சரி. இமயமலை பக்கம். அதுதான் வடகையில, இது தென்கையில. காசி தென்காசி இதெல்லாம் நம்ம நாட்டுல காசி இருக்கு, தென்காசி இருக்கு, அதேதான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா 18 மொழி இருந்தது. திருமூலர் காலத்திலே இந்த நாட்டுல 18 மொழி இருந்தன. அந்த 18 மொழிக்கும் வேறு சொல் வந்து தமிழ் மொழி தான். அதுல இருந்து குழுக்கள் வந்துருச்சு, நிறைய குழுக்கள் வந்துருச்சு. அப்ப அந்த காலத்துல 18 குழுக்கள் வந்துருச்சு. அதெல்லாம் இருந்துட்டு போட்டுங்க. நாகரிகம் நமக்கு என்ன, உலகத்திலே வந்து மருத்துவத்தை எளிமையா சொல்ற நாகரிகம் தமிழர் நாகரிகம் தான். ஏன்னா தமிழர் நாகரிகம் வந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே நன்மை செய்யக்கூடிய நாகரிகம். யாரையும் இழிவா பேசாது, யாரையும் இழிவா பேச மாட்டாங்க. ஆனா மடையனை வந்து மடையன்னு சொல்லிடுவாங்க, மடையனை வந்து முட்டாளன்னு சொல்லிடுவாங்க. முட்டாள உண்மை எப்படி சொல்லிடுவாங்க. ஆமா. அதனால வள்ளுவரை சொல்லுவாரு, சொன்னா கேட்பான், இல்லட்டா அவன் மிதிச்செறிங்கிறாரு. சொன்னா கேளு. ஒருத்தர் சொன்னா, அதாவது திருடர்கள் வந்து சொன்னா கேட்க மாட்டாங்க, மிதிச்செறிங்கிற. மிதிச்சா சொன்னா கேட்பான் பாரு. அப்ப திருடர்களுக்கும் ஒரு ஒரு சவுக்கடி போடுறாரு. அந்த மாதிரி தான் நம்ம வந்து இதை பத்தி கேட்டோம். அப்புறம் தமிழ்ச்சங்கத்துல நீங்க தமிழ்ச்சங்கத்துல உறுப்பினர் ஆயிருங்கய்யா. நீங்க சிங்கப்பூர்ல தமிழ்ச்சங்கம் வந்து ஒரு உறுப்பினர் ஆயிக்கிங்க. சரிங்க. உறுப்பினர் ஆனீங்கன்னா இந்த விழாவை கூப்பிடுறப்ப நீங்க இந்த புத்தகத்தை அன்பளிப்பா கொடுத்தீங்கன்னா அப்புறம் இந்த அதே மாதிரி அவரு ஸ்வீடன்ல வந்து தமிழ் சங்கத்துல பேச சொல்லியிருக்கேன். உங்க பார்த்து ஸ்வீடன்லயே 1000 பேர் இருக்காங்களா தமிழர்கள்? 1000 பேர் சாதாரண விஷயமான்னு கேக்குறேன். அப்ப அந்த தமிழர்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே. அவங்க போய் பிச்சைக்கா போய் வெள்ளக்காரங்கிட்ட போய் வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் இப்போ நாட்டர் வாங்கிட்டு போய் எப்படி வைத்தியம், நாட்டர் வாங்கிட்டு போய் எப்படிங்க நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவன் நாத்தம் உங்களுக்கு கிடைச்சோம், அந்த கிரீம் உங்களுக்கு ஒட்டிக்கும். என்னது? உண்மைதான். அப்படித்தான். அவர் ஒரு பல் மருத்துவர்கிட்ட போய் 8 பேர் சேர்த்து போயிட்டாங்க தமிழ்நாட்டுல. நேற்று தொலைக்காட்சியில வந்து அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கிருமி, புது கிருமிங்க, அந்த பேரே தெரியாத கிருமிங்க. அந்த கிருமி எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த அதுல இருக்குதுங்கிற நீ ஒன்றரை வாயில் இருக்கிற கிருமி தான் அதுல ஓட்டிக்குச்சு. இப்ப ஒண்ணு சொல்றீங்க, இப்ப இந்த கோவிட் இப்ப வந்து இந்த சளி தொற்று நோய் மறுபடியும் பரவுதுங்கிறீங்க, கவசம் போடுங்கிறீங்க, வேண்டாங்கிறீங்க. போட்டாலும் நடக்காது, போலினும் நடக்காது. இனிமேல் யாரும் வந்து ஊசி போட தயார் இல்லை, யாருமே. நிறைய பேர் செத்து போயிட்டு நிறைய பேர். அது உலக சுகாதாரமாக டோட்டல் ஃபெயிலியர் தான் இது. இனி எவனும் ஏமாத்த முடியாது. யாரும் ஊசி போட தயார், ஊசி போட சொல்லி போடான்ட்டு போயிடுவாங்க. என்னது? இனியில கட்டாயப்படுத்த மக்கள் வந்து சாகருக்கு யாரும் தயார், செத்தா செத்துட்டு போயிடும்னு சொல்லிடுவாங்க. செத்தா ஆல்ரெடி நிறைய ஊசி போட்டு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஊசி போட்டதுனால நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அதனால மக்கள் வந்து யாரும் தயார் இல்லை. இனி எதுக்க ஆரம்பிச்சிருவாங்க இனிமேல். என்ன மருந்தை எதிர்க்கல அப்படின்னா வீணா சாகிறது ஏன் ஏத்துக்கிற? அவ்வளவு இப்ப போனா தப்பிக்கவும் முடியாது. அதனால இன்னும் வேற மாதிரி கொடுமையெல்லாம் வராங்க. நம்ம எந்த ஒரு கிருமியை யாரும் அழிக்கவே முடியாது. அதாவது நோயை வந்து அழித்து வைக்கலாமே தேவை. ஏன்னா இயற்கையில் வந்து பரிணாமத்தை உதாசீனப்படுத்த முடியாது. பரிணாமம் நினைச்சதுன்னா என்ன வேணா பண்ணும். அப்ப எதிர்பார்க்கிற யாரு இது வந்து மேன்மேடுங்கிறாங்க. இது அடிப்படையே தப்பு. என்ன மேன்மேடு? எல்லாம் கிருமி தான். கிருமி எப்படியே தயாரிக்க முடியும்? இப்ப கிருமியை தயாரிச்சு மனுஷனை தயாரிச்சிடலாம்ல. கிருமியெல்லாம் யாரும் தயாரிக்க முடியாது. கிருமியெல்லாம் மைக்ரோ ஆர்கனிசம் தயார் பண்ண உயிரை தயார் பண்ணிடலாம். என்ன கதை விடுறானுங்க? எல்லாம் போய் எத்தனையும் போய். கிருமியெல்லாம் தயார் பண்ணி தான் நமக்கு கோவிட்டுக்கெல்லாம் ஊசி போட்டான். கிருமி பெருக்கலாமே தவிர அந்த கிருமி மாதிரி செய்ய முடியாதுன்னு சொல்ல வர்றேன். என்னது? உற்பத்தி செய்ய முடியாது. உற்பத்தி மீன் ஒரு மீன் குஞ்சு, ஆமா, ஒரு மீன் குஞ்சு இருந்தா போதும். தாயில 2 ஆண் பெண்ணு ஒரு மீன் குஞ்சு இருந்தா 1 லட்சம் குஞ்சு உற்பத்தி பண்ணலாம். அது வேற. மீன் உற்பத்தி பண்ற மாதிரி தான் மீன் குஞ்சு உற்பத்தி பண்ணி விந்தை மனிதனுடைய விந்தன் உற்பத்தி பண்ணிட முடியுமா? இனப்பெருக்கம் பண்ணலாமே தவிர என்ன பண்ணல, இனப்பெருக்கம் பண்ணலாமே தவிர இனப்பெருக்கம் பண்றதுதான். என்னது? இனப்பெருக்கம் பண்றது என்பது வேற. உயிரை உண்டாக்க முடியுமா? முதல்ல என்னங்க எல்லாத்தையும் முட்டாளா பண்றோம்.
நீ ஒரு உயிரை உற்பத்தி பண்ணலாம், உயிரை உற்பத்தி பண்ணலாம். எது அழிந்து போற உயிரில கூட உற்பத்தி பண்ணலாம். பேட்டரியே தான் மின்னல் வேகத்துல பெருகுது இல்ல. அதனால அது ஐஸ் பாக்ஸ்ல வச்சிருவாங்க. அது இல்லைங்க, ஐஸ்ல வச்சு பறக்கி விட வேண்டியது. ஐஸ்ல வச்சிருவாங்க, ஐஸ்ல வச்சு திறந்து பறந்துடும். ஐஸ்ல -200 டிகிரி வச்சிருவானுங்க. -200 டிகிரி வச்சு அந்த உரை நிலையில வச்சு வெளியே கலக்கி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அது நம்ம நம்ம தெரியாத பத்தி பேசக்கூடாது. அதை பத்தி நம்ம தெரியாம, எனக்கு தெரியாது அதை பத்தி. அப்புறம் உள்ளதும் பொய்யா போயிடும். அதனால உயிரை உற்பத்தி பண்ண முடியாத தவிர வேற ஏதாவது தொழில்நுட்பத்தை பத்தி பெருக்கி விடலாம். அது நம்ம நம்ம சும்மா எல்லாம் கதை விடலாமே தவிர. சரி, அப்ப அவனும் தானே செத்து போயிட்டான், சைனாக்காரனும் செத்து போனான், எல்லாரும் தானே செத்தாங்க. என்ன அவனே சாவடிச்சுக்குவானா? எல்லாம் தான் செத்தான். அப்புறம் எப்படி அவன் கண்டுபிடிச்சான்னு சொல்றீங்க? இது பொய் தாங்க இதெல்லாம். இப்ப துப்பாக்கி கண்டுபிடிச்சேன், என்னை நான் சுட்டுக்கு போனா உனையை சுடுறதுக்கு துப்பாக்கி கண்டுபிடினா, என்னை சுடுறதுக்கு துப்பாக்கி. என்னையே துப்பாக்கி கண்டுபிடிச்சா அடுத்தவனை கொள்றதுக்கு தான் துப்பாக்கி. என் ஊருக்காரே நானே எனக்கு சுட்டுக்கு போனேன், உனையை சுட்டுட்டு நானே சுட்டுக்கணும். அது என்ன நியாயம்? அதனால நம்ம அதுக்கு தெரியவே தெரியாது. அதை பத்தி நம்ம பேச தேவையில்லை. இது நம்ம அங்க அப்படி போனபோது அரசியலுங்க ஐயா, அரசியல் இதெல்லாம் கர்வம் பிடிச்சது இதெல்லாம். அதெல்லாம் இனி மக்களை இனி யாரும் காப்பாற்ற முடியாதுங்க. அவன் சுத்தம் பண்ணிட்டே காப்பாத்துறான். சுத்தம் பண்ணிட்டேன். அதாவது மந்த புத்தியில இருந்து இனி இப்ப வர ஆராய்ச்சிகள் எல்லாமே மந்த புத்தியில இருந்தானே வருது. சப்போஸ் உடலை சுத்தம் பண்ணியாச்சுன்னா, உடலை சுத்தம் பண்ணினவன் விஞ்ஞானியா மாறினானா அப்பதான் ரியலான கண்டுபிடிப்புகள் உலகத்துல வரும். உடலை சுத்தம் செய்தவன் யோகியாகவோ விஞ்ஞானியாகவோ மாற வேண்டும். அதுதான் இப்போ இருக்கிற ஒரு பாயிண்டா தெரியுது. அதுதான் உலகத்துக்கு ஒரு கான்ட்ரிபியூஷனா இருக்கும். பல்ல ஏன் விளக்கணும் கேட்க, பல்ல ஏன்டா விளக்கணும் கேளுங்களா மக்கள். எவனாச்சும் பல்லு எதுக்கடா விளக்கணும்? எந்த விளக்கு பல்லு விளக்குறது இல்லை, நீ ஏன்டா பல்லு விளக்கணும் கேளுங்க. அப்ப நாற்றம் அடிக்குதே இல்ல, நாற்றம் அடிச்சா ரத்தம் நாத்தம் அடிச்சா நீங்க நாத்தம். ரத்தம் அழுகுனா தான் வாய் அழுகி போன நாத்தம் அடிக்குதா இல்லையா? அழுகி போன நாத்தம் எங்க இருந்து வருது? ரத்தத்துல இருந்து தானே வரும். ரத்தம் அழுகி போனா தானுங்க நான் வாய் நாற்றம் வரும். ரத்தம் போகாத பகுதி எங்கேங்க? உடம்புல எங்க ரத்தம் போகாத பகுதி எங்காவது இருக்கா? எல்லா இடத்துல ரத்தம் போகும். இந்த கண்ணுடைய லென்ஸுக்கு மட்டும், அந்த கண்ணு இருக்கிற லென்ஸ் கண்ணாடி, அதுக்கு மட்டும்தான் ரத்தம் வரலன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ இந்த ரத்தத்துல என்ன நாற்றம் இருக்குதோ, ரத்தம் கவிச்சு அடிக்குதே இல்லையா? பிண நாற்றம் அடிக்குதே இல்லையா? அப்ப குடல அப்ப ரத்தம் இல்லாத இடம் இதுல எல்லாமே கலந்தது தாங்க. ஏன் அப்ப அந்த வாடை எங்க வருது? ரத்தம் அழுகி போய் தான் நோய் வருது. இப்ப நம்ம அதுக்குதான் இந்த நீர்பயிற்சி செய்யறோம். நீர்பயிற்சியும் காய்கறி பயிற்சி, நீர்பயிற்சியும் காய்கறி செய்யல, பயிர் பயிற்சி செய்யலன்னா மரணம் நிச்சயம். நீர்பயிற்சி, அந்த நீர்பயிற்சி இப்ப கூட யாரும் பேசினாங்க. ஒரு காவல்துறை ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஒருத்தர் பேசினாரு. புத்தகம் வேணும்னாரு, நீங்க போட்டிருக்க பாருங்க, வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன், பாத்தீங்களா இல்லையா? ஒரு காவல்துறை பேதியா இங்க இந்த ஊர்ல சென்னையில நோய். இங்க ஒரு சந்தேகங்க, இப்ப நோய் அப்படின்னு நம்ம சொல்றோம், எந்த ஒரு மரங்களுக்குமே நோய் வந்ததா நான் பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டதும் கிடையாது. மரங்களுக்கு நோய் வருமா? வரவே வராது. காட்டுல இருக்கிற மரமா நோயும் வராது, ஒண்ணும் வராது. அது 3000 ஆண்டு நலரும், எந்த மரத்தும் வேணும், அது வரவே வராது. நோய்க்குள்ள வந்தாலும் குணமாக்கும், வரவே வராது. இவன் செயற்கை உண்டாக்குறான் பாருங்க, செயற்கை உண்டாக்குற ஒரே நேரத்தில் பூச்சி திங்க அப்படி சரியாயிடும், கீழே விழுந்துடும். கீழே அது பூச்சி அடிக்க கீழே விழுந்துட்டு போயிடும். பண்ணீங்களா நீங்க? இந்த செயற்கையை உற்பத்தி பண்ற பாருங்க, செயற்கை ஒண்ணும் இல்லைங்க. செயற்கை இந்த கத்திரிக்காய் செடி, மிளகாய் செடி விவசாயம் பண்ற பாருங்க, ஒரே சாதியை ஒரே நேரத்துல வச்சா நோய் வந்துடும். இயற்கையா இருக்கிறதுக்கு எதுவுமே நோய் கிடையாது. செயற்கையா நம்மளா போய் கை வச்சாதான் அது நோயா மாறுது. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா விஞ்ஞானிகள், ஒரு தக்காளி செடி வைங்க, அப்புறம் கத்திரிக்காய் செடி வைங்க, அப்புறம் மிளகாய் செடி வைங்க, அப்புறம் தள்ளி மாத்தி வச்சுட்டு போங்கிறான். இவன் ஆசைப்பட்டு என்ன பண்றான், ஒரே வரிசையா 1/2 ஏக்கர் தக்காளி செடி போது நோய் செத்து போ. அது இயற்கைக்கு எதிரானது, இயற்கைக்கு எதிரானது. அது இயற்கை வேளாண்மை அக்கறை இருக்க என்ன பண்ணுவான்னா, அவன் ஒரு கத்திரிக்காய் செடி, அடுத்து ஒரு மிளகாய் செடி, அப்புறம் இன்னொரு காய்கறி, இப்படி ஒரு 10 காய்கறி 10 காய் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து செடியா போயிட்டே இருக்கணும். ஒன்னொன்னு பேசிக்கும். அது மட்டும் இல்ல, ஒன்னொன்னு பேசி அதாவது சரி பேசிக்கும். ஒவ்வொரு செடியும் பேசிக்கும். அதுல இருக்கிற போட்டான் மூலம் பேசிக்கும். போட்டான் மூலம் பேசி அதாவது சண்டை போட்டு சரி பண்ணிக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க அந்த பூச்சி சிலந்தில வந்துடும். பூச்சி சிலந்தின்னு வந்துட்டாவே அது நோய் பிடிக்காது. ரெண்டாவது அந்த பூச்சி சிலந்தி வந்துச்சுன்னா,
பூச்சி எங்க ஒரு செடியில பூச்சி இருக்குதோ சிலந்தி இருக்குதோ அந்த காய் நல்லா காய்க்கும். ரெண்டாவது வந்து காய் என்பது பெருக்கம் அல்ல, அது இயற்கையா வர்றதுதான் காய். இவன் ஏன் போட்டு நோன்றான்னா ஆசையின் காரணமாக நோன்றான். ஆசையின் காரணமாக சீட்லெஸ் கிரேப்ஸ் நாசம் பண்றான். அதனால ஒரு அது வந்து விஞ்ஞானிகள், நீங்க இயற்கையான விஞ்ஞானம் என்பது வேறுங்க. இவன் ஆசை ஐயம் அதாவது இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, மானாவரி தவிர எது பண்ணாலும் செயற்கை தான். மானாவரி தவிர நீங்க இது புரியுதா இல்லையான்னு பாருங்க. இனப்பெருக்கத்திற்கு இணையாக உணவு பெருக்கம் இருக்காது அப்படின்னா, இனப்பெருக்கத்திற்கு இணையாக உணவு பெருக்கம் இருக்காது. அது எனக்கு இனப்பெருக்கம் மட்டும் இருக்குது, உணவு பெருக்கம் ஏன் இருக்காது? ஏன்னா அந்த மரபணுவிலே இல்ல, எதுல கிடையாது, மரபணுவிலே தனக்கு தானே உற்பத்தி செய்யற திறன் இல்லை. ஏன்னா அது ஆற்றல் வடிவில் வச்சிருக்குது. உணவு என்பது ஆற்றல் வடிவம், புரியுதா இல்லையா? இப்ப நம்ம அந்த ஆற்றலுக்கு மாறாத வரைக்கும் அதுக்கு தீர்ப்பு கிடையாது, ஒரு இறுதி இலக்கும் கிடையாது. அதனால இயற்கை என்ன பண்ணுச்சுன்னா, இவன் சாகக்கூடாதுங்கிறக்க இயற்கை ஆற்றல்ல வச்சிருக்குது. இவன் சாகக்கூடாது என்பதற்காகத்தான், இவன் பட்டினியால் சாகக்கூடாது அப்படிங்கறதுதான் ஆற்றலே என்னவா வச்சிருக்குது, பொருளா இல்லாம ஆற்றலா வச்சிருச்சு, எனர்ஜியே வச்சிருக்குது. அப்ப 6வது அறிவுல இருக்கிறவன் 7வது அறிவை எட்டி பிடிக்கிறதுனால மட்டும்தான் இது சாத்தியமா. அந்த எனர்ஜியத்தை எடுத்துக்கணுமே தவிர இவன் எனர்ஜிக்கு மேல இட்லி தோசை பூரி பொங்கல் அட காட்டு மிராண்டிகள் அதெல்லாம் வந்து பலகாரம் மனிதன் கண்டுபிடிச்ச, கோமாளிகள் கண்டுபிடிச்சது. யாரு? சோம்பேறிகள் கண்டுபிடிச்சது. அதாவது ஆற்றல் என்பது வேற, பொருள் என்பது வேற. இதான் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, மேட்டர்ன்னு சொல்லுவாங்க. எனர்ஜி தான் நமக்கு தேவை தவிர மேட்டர் தேவையில்லை. என்னது? சோ நம்ம இங்க தவறுதலா என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த மேட்டர்ல இருந்தா நமக்கு எனர்ஜி வருதுன்னு நமக்கு தவறுதலா யாரோ புரிய வச்சிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், இந்த உயிருக்கு ஆற்றல் எங்க இருந்துடா வருதுன்னு நான் கேக்குறேன். சரி, அப்படி பார்த்தா எல்லாரும் விவசாயம் பண்ணணும்ல, ஏன் விவசாயம் பண்ண மாட்டேங்கிறீங்க? பிறந்த அத்தனை பேர் விவசாயம் பண்ணணும் இல்லையா? நம்ம அந்த உணவு உற்பத்தியில ஈடுபடணும் இல்லையா? இப்ப எப்படி ஒரு தேனி கூட்டம் இருக்குதுன்னா அது போய் சேகரிக்குது, தேனிய மகரந்தத்தை போய் எல்லாருமே சும்மா இருக்க முடியாது, எல்லாரும் வேலைக்கார தேனி தான், எல்லாரும் வேலை செஞ்சாகணும், எல்லாரும் உணவு சேகரிச்சாகணும். இல்லாட்ட கொண்டு போடும், இல்ல பார்க்க உள்ள போய் கொண்டு சும்மா இருந்துன்னு வச்சுக்க, எல்லாம் கொண்டு போடும், வெட்டி எடுத்துரும், கொண்டே போட்டு வெளியே தள்ளிடும், கூட்ட விட்டு வெளியே தள்ளிடும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு சோம்பேறி வச்சிருக்க, சில அதுக்கு சோம்பேறின்னு சில சோம்பேறி தேனின்னு ஒண்ணு வச்சிருக்கோம். அது வந்து சில காரணத்துக்காக சோம்பேறி தேனி வச்சிருக்கோம். இங்க இனப்பெருக்கம் பண்ணும்பொழுது நிறைய இடம் வந்துருச்சுன்னா, இடம் 10 வச்சுங்க, அதை தலையை வெட்டி வெளி வீசிடும், தலையை வெட்டி வெளி வீசி கருணை இல்லாம கொலை பண்ணிடும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நான் இங்க வர்றோம். ஆக இங்க டார்வின் சொல்றாரு, டார்வின் எப்பவே சொல்லிட்டாரு, அது மட்டும் இல்ல, வெவ்வேறு இனங்கள் சண்டை போடுறதை விட ஒத்த இனங்கள் உணவுக்காக சண்டை போடுறது வந்து கொடுமையின் கொடுமை பார். ஒத்த இனங்களே சண்டை போடுவது கொடுமையிலும் கொடுமை. அது காரணம் வருது உணவு சண்டை தான். இப்ப பாருங்க, பாலஸ்தீனத்துல சண்டை போட்டுருக்கிறான் பாருங்க, பாவம். துப்பாக்கி சூட்டை 4 பேர் இறந்துருக்குறாங்க. 1,00,000 பேர் ஒரு லாரி சூழ்ந்தா, ஒரே லாரி வந்து நிக்குது, 1,00,000 பேர் சுத்திக்கிறான். ஒரு லாரி எத்தனை 20 டன் இருக்கு, ஒரு லாரியில அதிகபட்சம் 20 டன் 30 டன் இருக்கும். எல்லாத்துலயும் ஒரு 50 கிலோ மாவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பாக்கெட் ஆக இருக்கிறது? 1,00,000 பேர் வந்தது, ஒரு மீதி பேர் ஒரு 200 மூட்டை இருக்கும். ஆளுக்கு ஒரு மூட்டையை தூக்கிட முடிஞ்சு போச்சு. இருக்கிறது இல்ல, 1,00,000 பேர் நின்று இருக்கிறான். சண்டை நடக்குமே நடக்காதா? கொடுமை அது. இதுக்கு வெறும் மாவு. அவன் கோயந்தாதான், அத்தனை பேர் செத்து போயிடும். மலச்சிக்கல வந்து செத்து போயிடுவானுங்க. அத்தனை பேரு நோயாளிதான் மாறிடுவானுங்க. அத்தனை பேரு. அப்புறம் கடுமையான வெயில் வேற. ஆமா, கடுமையான வெயில் வேற. கடுமையான வெயில், தண்ணியும் பத்தாது, வெளிக்கு போகாது, வெளிக்கு போகாம செத்து போயிடுவானுங்க. சாவுதான், பயங்கர சாவு. அதான் பரிணாம அறிவியல் புரிஞ்சுக்கலன்னு சாவுதாங்க ஐயா. இல்ல, இயற்கையே சாவு நோய்க்கு கூட்டிட்டு போகுது, இவன் அதுக்குள்ள அவசரப்படுறான். ஆமா, இயற்கையே அததான், இயற்கையே சாவு நோக்கி கூட்டிட்டு அவன் பாருங்க. நான் பார்த்தேன், வெறும் கஞ்சி தான் காய்ச்சி ஊத்துறான், வெறும் மஞ்சப்பொடி போடுறான், மாவை போடுறான், கடை கூட அந்த கஞ்சியை காய்ச்சி வெறும் கஞ்சி தான், வெறும் ஒண்ணுமே சாப்பிட்டா அவ்வளவுதான், வெளிக்கே போகாது. இயற்கையே சாவ நோக்கி போகுது, இவன் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இவன் சுட்டுக்கிட்டு தெரியறான். ஏடா நீதான் சாவு போறியா, அப்புறம் அதை ஏடா கண்டுபிடிச்சியா, அதை சுட்டுக்கிட்டு. அப்ப டார்வின் கொள்கைக்கு நேரா வர்றோம். நேரா டார்வின் கொள்கை என்ன சொல்றாருன்னா, இனப்பெருக்கத்திற்கு இணையாக உணவு பெருக்கம் இருக்காதனால அந்த இனங்கள் அடித்துக்கொண்டு அழியுங்கிறார். ஆனா அது விலங்குகளுக்கு தான் பொருந்தும் தவிர மனிதனுக்கு எப்படி பொருந்துன்னு கேக்குறேன்.
மனிதன் வந்து ஆற்றலை வெளியிருந்து எடுத்துக்கணும். தாவரம் எப்படி ஆற்றலை சரி உற்பத்தி பண்ற தாவரம் வெளியிருந்து ஆற்றல் எடுக்கிற மாதிரி அது இருந்துதான் மனிதன் நம்ம மேல வந்திருக்கிறோம். தாவரம் தான் நம்ம உந்தி தள்ளுது மேல, தாவரம் தான் நம்ம மேல் நோக்கி கொண்டு போகுது. இதுல மனம் வந்துருது உள்ள. மனமும் பரிணாம வளர்ச்சி தான், மனிதனும் பரிணாம வளர்ச்சி தான். அணுவில இருந்து திருப்பி அணுவுக்கு போறான். எங்க இருந்து வந்தா நம்ம அணுவாத்தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். அணுவா வந்து ஆற்றலா வந்து பொருளா மாறிட்டான். அதாவது ஆற்றலா வந்து என்னவா மாறிட்டான், பொருளா மாறிட்டான். யாரு இவரு சத்தம் வருது நினைக்கிறேன். யாரு சுந்தரது கொஞ்சம் நிறுத்துங்க ஐயா உங்களோட. அதாவது நம்ம ஆற்றல் வடிவத்திலிருந்து வந்து பொருள் வடிவா மாறிட்டோம். இப்ப புரியுதா? ஆற்றல்லாம் அணு அது வந்து நேர பூமிக்கு வந்தாச்சு. பூமிக்கு வந்து பொருளா மாறுது. பொருள் அந்த முதல் பொருளா மாறுது அது சிங்கிள் செல் ஆர்கன் பொருளா மாறுது. சரி, இந்த பொருளா மாறுது அறிவு வந்ததுக்கு அப்புறம் பொருளா மாறுது. குழந்தைகள் வரைக்கும் ஆற்றல் எடுக்க தெரியாது. புழுவுக்கு ஆற்றல் எடுக்க தெரியாது, பூச்சிக்கு ஆற்றல் எடுக்க தெரியாது, ஊர்வனுக்கு ஆற்றல் எடுக்க தெரியாது, விலங்குகளுக்கு ஆற்றல் எடுக்க தெரியாது, மனிதனுக்கு ஆற்றல் எடுக்க தெரியாது. யோகிகளுக்கு மட்டும்தான் ஆற்றல் எடுப்பான். அதுதான் வசியம்னு பேர் வச்சான். என்னது வசியம்? வசியம் என்ன தெரியுமா? ஆற்றலை வசியப்படுத்துன்னு பேரு. அது வசியம்னு பேரு. வசியன தன்வயப்படுத்துதல், ஆற்றலே உள்ள எடுத்துக்கிறது. அதனாலதான் அதை முதல் சொன்னவரே பார்த்தா ஜெர்மனி டாக்டர் தான் சொல்றாரு, ஆற்றலை எடுத்துக்கொள். இந்த மனிதன் நைட்ரஜனை புரோட்டீனாக மாற்றிக் கொள்கிறது, ஆற்றலை உறிஞ்சி கொள்கிறது. இப்பதான் வர்றானுங்க சூரியன்ல இருந்து சக்தி உறிஞ்சுக்குதுங்கிறான். அது எப்படி சக்தி உறிஞ்சுக்குது? சூரியன்ல இருந்து வைட்டமின் டி உடம்பு உறிஞ்சிக்குதுங்கன்னா அப்படி அது மட்டும் தான் உறிஞ்சிக்குதான்னு கேக்குறேன். யார கதை விடுறீங்க? அப்ப எல்லாம் தான் உறிஞ்சிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஆக்சிஜன் உள்ள போறப்ப நைட்ரஜன் உள்ள போகுதுங்கிறான். அப்ப நைட்ரஜன் எல்லாமே மனிதன் உயிர் வாழலாம முடியாதுங்கிறான். சரி, நைட்ரஜன் பூமி எடுத்துட்டு எல்லாம் செத்து போயிடுவோம். நீங்க வெறும் ஆக்சிஜன் விட்டு பாருங்க, செத்து போயிடுவான். இதை புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணானுங்கன்னு கேட்டீங்கன்னா, விண்வெளி இருக்குல்ல, வீட்டுல 2 காத்து உள்ள போயிட்டே இருக்கும். ஒரு பக்கம் நைட்ரஜன் போயிட்டே இருக்கும், ஒரு பக்கம் ஆக்சிஜன். அது பூமியில என்ன ரேஷியோவோ அந்த விதத்துல அமைச்சிட்டே இருக்கும். 78 விழுக்காடு நைட்ரஜனும் 21 விழுக்காடு ஆக்சிஜனும் 950 விழுக்காடு உள்ள கலந்து போயிட்டே இருக்கும். அதை சுவாசம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நைட்ரஜன் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் அவனுக்கு விந்து உற்பத்தி பண்ணுது. இவன் திங்கிறது போற கார்போஹைட்ரேட், கொழுப்பு சாப்பிட்டா இந்த விந்து உற்பத்தி ஆகாது. கொழுப்பு சாப்பிட்டா இவன் கதை விடுவான். இட்லி சாப்பிட்டா விந்து உற்பத்தி ஆகுதுமா. இட்லிக்கு விந்துக்கு என்னடா சம்பந்தம்? அறிவே கிடையாது ஜென்மங்கள். என்னது அந்த ஆற்றல் தான் விந்தணுவா மாறுது. பின்னென்ன? இட்லி எப்படிங்க விந்தணுவா மாறுமா? இட்லியும் தோசைக்கு என்ன சமம்? இட்லிங்கிறது ஒரு ஃபெர்மெண்டேஷன், அது ஒரு சாராயத்தினோட இன்னொரு வடிவம். வயிற்றுக்குள்ள இட்லி போனாவே அந்த ஆர்டிஹெச்ங்கிற அந்த ஆர்டிஹெச் நினைக்கிறேன், ஆர்டிஹெச் என்னமோ ஒன்று இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஈயில் இருக்கிற அதே ஈக்கள், மலத்துல சுத்துற ஈக்கள், மலத்துல ஈ இருக்குல்ல அதே ஈ தான் அந்த மலை ஈ, அப்புறம் அந்த பழை ஈ, இந்த மாதிரி பல வகையான ஈக்கள் இருக்குது. ஃப்ளை இருக்குது, பல வகையான ஃப்ளை இருக்கு. அந்த ஃபைல பாத்தீங்கன்னா ஜீன் இருக்கு. அந்த ஜீன் என்ன பண்ணும்னா அந்த மரபணு ஒவ்வொரு மனித உடல்லையும் இருக்குது. அதுதான் வந்து என்ன பண்ணுதுன்னா இறப்பில வந்து இந்த உணவை வந்து சாராயமா மாத்திரும், உணவு என்னவா மாத்திரும். ஈ வந்து ஒரு பொருள் உட்காந்துச்சுன்னா கரெக்டா எச்ச துப்பம் அந்த பொருளை சாராயமா மாத்தி உறிஞ்சி குடிக்கும். ஈ வந்து எச்ச துப்பம் பாத்திருக்கீங்களா? பாருங்க. ஈ வந்து எச்ச துப்பி அந்த பொருளை சாராயமா மாத்தி உறிஞ்சி சாப்பிடும். பாத்திருக்கீங்களா இல்லையா? இதெல்லாம் விட்டு கவனிக்கணும். என்னது சரி, இந்த அந்த ஈல இருக்கிற ஜீன் நம்ம இறப்பையில் இருக்கு. ஈ இருக்கிற பல லட்சம் ஜீன் இருக்கு. எத்தனை? பல லட்சம் ஜீன். நீ சாப்பாடு உள்ள இட்லி, தோசை, பூரி, பொங்கல், கறி, மீன், கோழி, முட்டை, கருவாடு, காப்பி கீப்பி அது இது லொட்டு லொசுக்கு எதை போட்டாலும் அது என்ன இது போக ஈஸ்ட்னு ஒண்ணு இருக்குது. என்னது? ஈஸ்ட்னு ஒரு கிருமி இருக்குது. எல்லாம் அந்த நொதித்தல் ஏற்பட்டு புளிக்க வச்சு புளிச்சுன்னா சர்க்கரையை நொதித்து சர்க்கரை தான். சர்க்கரைக்கு இன்னொரு பேர் சாராயம். சர்க்கரைன்னு சொன்னாவே அது சாராயம்னு அர்த்தம். சர்க்கரைன்னு சொன்னாவே சாராயம் மாதிரி கடைசியில கார்பன் டை ஆக்சைடு மாதிரி வெளியே போகும். மலத்தின் வழியாக மலவாயு வழியாக கார்பன் டை ஆக்சைடு பிரிதே இல்லையா?
அந்த கார்பன் டை ஆக்சைடு எங்கிருந்து வருதுன்னா அந்த சாராயத்தினுடைய இன்னொரு வடிவம், கடைசி ஃபைனல் கார்பன் டை ஆக்சைடு. அது சுவாசம் செத்து போயிடுவான். நீங்க பழைய கழிவுகள்லாம் டேங்க்ல திறந்து டக்குன்னு இறங்குறப்ப மூச்சு முட்டி சாகறானே இல்லையா? பழைய கழிவுகள், கழிவறை தொட்டி சுத்தம் பண்றா, சாக்கடை சுத்தம் பண்றான்னு இல்லையா? அதுல என்னங்கிறீங்க? கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், இதை மண்டவாய். ஆமா, இதுல எங்க இருந்து வந்தது? அழுகி போனதானே. இப்போ நீ ஒண்ணு இல்ல, ஒரு மனிதனுக்கு சூடு வந்துருச்சுனாவே உள்ள இருக்க பேட் பாக்டீரியா வந்து கெட்டு போய் அழுகுச்சுனாவே உடம்பு சூடு அதிகமாயிரும். கெட்டு போய் அழுகுச்சுனாவே உடம்பு என்ன ஆயிரும்? சூடாயிரும். அது பேட் பாக்டீரியா பண்ற வேலை. டீகம்போசிங் பாக்டீரியா அந்த அழுக வைக்கிற அந்த அது என்ன தானே சாப்பிட்டுட்டு அழுக வச்சு செத்து போயிடும். அழுக வச்சு செத்து போய் அழுகி போய் அது சூட மனுஷனுடைய சூட்டு அதுதான் காய்ச்சலா மாறு ஆளை கொள்றது. அந்த உடம்பு சூடாகிறதே அதுதான் காரணமா சாமி? ஆமா, அந்த பேட் பாக்டீரியா தான் காரணம். ஓகே, இப்ப நார்மலாவே எனக்கு உடம்பு ரொம்ப சூடா இருக்கு, டெய்லி படுத்து ஒரு 4 மணி நேரம் படுத்து எழுந்துட்டு அந்த இடம் சூடா, அந்த தரையே சூடா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சூடு வேற, அது நார்மல் டெம்பரேச்சர் வேற. அது 98.4, அது நார்மல் டெம்பரேச்சர். நீங்க எதுல அது அந்த நேச்சுரல் ஹீட், அது அந்த ஹீட்ல ஆள் செத்து போயிடுவான். அது நேச்சுரல் ஹீட் 35 டிகிரியில் இருக்கணும். அது வந்து உயிர் உற்பத்தி ஆகிறது போறது வர்றதுக்கு 105 டிகிரி 106 டிகிரி வருது இல்லையா? 105 டிகிரி 106, அதுதான் நான் சொல்றேன். அதுதான் காய்ச்சல். அது காய்ச்சல் சொல்றோம் இல்லையா? இது வந்து 98 உடம்புடைய சாதாரண 98.F 33 டிகிரி. பொதுவா வந்து இந்த மாதிரி சரியா வைக்கலன்னா உடம்பு தலை சூடாகுது அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்க சொல்ற காரணம் தான் போட்டிருக்கு. ஆமா, உள்ள கிருமிகள் வந்து எந்திரிச்சு, தீய கிருமிகள் எந்திரிச்சு விஷத்தை உண்டாக்கி ஆளை சாகடிக்குது, அல்லது நோயை உண்டாக்குதுன்னு அர்த்தம். அப்ப தண்ணீரை குடிக்கணும். தண்ணீரை குடிச்சு ரத்தத்தை சுத்தமா அந்த கிருமியில டொயின்னு வெளியே போயிடும். அதனால அந்த காலத்து பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்து 100 வருஷத்துக்கு முன்னாடி பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காய்ச்சல் வந்து 3 நாள் தண்ணியிலேயே போட்டுருவாங்க. தண்ணி குடிச்சிட்டே 3 நாள் இருப்பாங்க. அப்புறம் வாந்தி எடுப்பாங்க, வெளிக்கு போவாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து 3 நாள் கழிச்சு மறுபடியும் சாதாரண பழக்கத்துக்கு வந்துருவாங்க. அந்த காலத்துல தான் பண்ணுவாங்க 3 நாள். அதுக்குதான் நாம என்ன சொல்றோம்னா, நீ 24 மணி நேரத்துக்கு ஃபாஸ்டிங், ஒரு 24 மணி நேரம் நீர், ஒரு இடம் சைவ உணவு, இப்படியே சாப்பிட்டே வந்தாங்கன்னா பாடி சரியாயிரும், எல்லாம் சரியாயிரும். புற்றுநோயும் கிடையாது, மண்டநோய். எனக்கு இப்போ ரைட் சைடு கண்ணுல வந்து அப்படியே பொங்கிக்கிட்டே இருக்கு சாமி. சுத்தம் பண்ணுங்க. சூடா. அப்ப என்னன்னா நீங்க தண்ணீர் வைத்து 72 மணி நேரம் தண்ணீர் வைத்து பண்ணுங்க. 72 மணி நேரம் பண்ண சரியா போயிடும். ஓ, அப்படிங்களா சாமி? சரி சாமி. 72 மணி நேரம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு சைவ உணவு, காய்கறி, நிறைய காய்கறி வச்சு ஒரு சைவ உணவு, ஒரு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. 72 மணி நேரம் கழிச்சா இல்ல டெய்லி நைட்? 72 மணி நேரம் கழிச்சு. உங்களுக்கு அப்புறம் சூடு இருக்கிறீங்களா, சீக்கிரம் போகட்டு. நீங்க தான் ஏற்கனவே சுத்தமாயிடுச்சு இல்லையா? அதனால நீங்க இது மயக்கங்கிறப்ப வராதே. எப்படி மயக்கங்கிறது வரும்? மயக்கங்கிறது அந்த கண்ணு ரைட் சைடுல அந்த இது ஓவர் சூடா இருக்குது, டிராவலிங் பண்ணிட்டே இருக்கனால. அது காத்து கீத்து அடிக்கல, அது எதோ படல. அப்புறம் உள்ள ஒரு காத்தே இல்லாம, அதெல்லாம் எவ்வளவோ காரணம் இருக்கும். எத்தனை காரணம் யாருக்கு தெரியும்? அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். என்ன காரணம் என்னங்க நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நான் இங்க இருந்து எதாவது சொல்லுவேன், என்ன போறீங்க, என்ன வர்றீங்க, தண்ணிச்சத்து குறைவா கூட இருக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு 24 மணி தண்ணியில போட்டு போட்டு நல்லா பசி தாக்கத்தை கட்டி தண்ணியில தான் இருக்கணும். நீங்க வேற உணவுக்கே போக கூடாது. சரி சாமி. அதாவது மலச்சிக்கல் தருகின்ற உணவே மாவுச்சத்து எடுத்தாவே எல்லா வழியும் வந்துடும். மாவுச்சத்து தின்னாவே எல்லா நோய் வந்துடும். சரி சாமி, ரைட். மாவுச்சத்து இருந்ததுன்னா, மாவுச்சத்து இருந்தாவே அதை சாப்பிட நம்ம அந்த தீய நச்சுக்கிருமிகள் உடையாந்துரும். அது மட்டும் இல்ல, பல்கி பெருகி வெப்பத்தை உண்டாக்கிடும். பல்கி பெருகி வெப்பத்தை உண்டாக்கி ஏதோ ஒரு நோயை உண்டாக்கும். எந்த நோய் வேண்டாம் உண்டாக்கும். இப்ப அதை நியூட்ரல் பண்ணிட்டு அது அமைதி சாந்தப்படுத்து. நம்ம சொல்றது சாந்தப்படுத்துறோம், அவ்வளவுதான். அந்த மாதிரி சாந்தப்படுத்தணும்னா தண்ணி தான் இல்ல சாமி? ஆமா, தண்ணி விட்டா ஒரு வெளியே இல்ல. தண்ணி தான் லூப்ரிகேட்டிங். தண்ணி தான் அவ்வளவு. தண்ணியில தான் உடம்பு இயங்குது, காத்துல தான் இயங்குது, இயற்கை சக்தி வாகன சக்தியில தான் இயங்குது. கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாத்தையும் வெளியேற்றிரும். அதாவது உடம்பு வந்து வெளியேற்றுது, எல்லா பொருளையும் வெளியேற்றுது. வேண்டான்னு சொல்லும். வேண்டான்னு சொல்றத போய் நீங்க வேண்டான்னு சொல்றதை நீங்க வலிந்து திணிச்சீங்கன்னா அப்புறம் நோய் தான் வரும்.
வயிறு அமைதியா இருக்குது. அப்ப நீங்க அந்த இது இந்த கேரட் பீட்ரூட் ஜூஸ் மாதிரி போட்டு சாப்பிடுவேன். அது கூட வேணாமா சாமி? அதே இருக்குதான் பண்ணி 6 மாசம் பண்ணிட்டீங்க இல்லையா? இல்ல இப்ப என்ன பண்ணி இல்ல அது அது சாப்பிட்டுட்டே தான் இருக்கிறேன். இது வந்து பண்ணிட்டே தான் இருக்கு. மாறி மாறி எடை குறைஞ்சு வரணும். எடை குறைஞ்சு நின்னுச்சுன்னா பாத்துறணும். எடை குறைஞ்சு நின்றுச்சுன்னா அப்புறம் நீர் பயிற்சி பண்ணி எடை குறை நிக்குதான். எடை குறை நின்றுச்சுன்னா அப்புறம் நீர்ல ஒரு நாள் போட்டு பார்க்கணும். அப்ப எடை குறைதான் பார்க்கணும். சரி சரி சரி. அப்ப எடை குறைஞ்சதுன்னு வச்சுக்கங்க, மறுபடியும் ஒரு நாள் நீர்ல போடணும். எடை குறைதான் பார்க்கணும். ஓ சரி சரி. அப்ப ஏதோ வாந்தி வர்ற மாதிரி பார்க்கணும். அப்படி 2 நாள் போடும் பொழுது பழைய விஷம்னா இறப்பில வந்து தங்கி வாந்தி எடுக்க வைக்கும். அந்த வாந்தி தான் மஞ்ச வாந்தி, பித்த வாந்தி. அந்த வாந்தி வெளியே அந்த வாந்தி வெளியே அப்படி வரும் பொழுது அது 2 நாள்ல 3 நாள்ல வரலாம். வந்தாலும் வரலாம். வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அப்படி வரும் பொழுது முட்டைக்கோஸ் நல்லா வேக வச்சு நல்லா பொரியல் பண்ணி வயிறு நிறைய சாப்பிட்டீங்கன்னா அதை அடிச்சுட்டு வெளியே போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீர்லயே போட்டு பார்க்கணும். மறுபடியும் அந்த வாந்தி வருதான்னு பார்க்கணும். மறுபடியும் அந்த வாந்தி வருதான்னு சோதனை பண்ணணும். உடல் எடை அதுக்கப்புறம் உடல் எடை குறையக்கூடாது. சரி சரி. அப்புறம் ரத்தத்தை சோதனை பண்ணி பார்த்தா அது நியூட்ரல் ஆயிரும். ஓகே, நன்றி சாமி. நன்றி சாமி. இதுதான் விஷயம். வேற எதை செய்யறத கேளுங்க, முடிச்சுக்கலாம். சரியா? பேசவன ஐயா முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். திருடவச்சந்தர். ஓகேங்கய்யா, நான் அதை பாத்துட்டு இருக்கேன். எப்படி போட்டான்ஸ் வந்து எப்படி எனர்ஜி வந்து மேட்டரா கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத பாத்துட்டு இருக்கேன். நான் எப்படி எனர்ஜி வந்து மேட்டரா கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத பாத்துட்டு இருக்கேன். அந்த எனர்ஜி அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, எனர்ஜி இறுகி மேட்டரா மாறும். எனர்ஜி இறுகி மேட்டரா மாறும். அது மட்டும் இல்ல, எல்லாமே ஏற்கனவே பாக்குறது பூரா மேட்டர் தான். எனர்ஜி மேட்டர்ல உருவாயிடுச்சு. மேட்டர்ல உருவாப்பி கிட்டத்தட்ட 110 தனிமம் 120 தனிமம் உருவாயிடுது. எல்லாமே இந்த பீரியாடிக் டேபிள் இருக்கிற தனிமம் மாறியாச்சு. அதெல்லாம் மாறியாச்சு. இனி எனர்ஜி தான் வந்துகிட்டு இருக்கு. அப்ப ரெண்டாவது வந்து ஒவ்வொரு அந்த மேட்டருக்குள்ளேயும் என்ன பண்ணுதுன்னா ரேடியேஷன் இருக்கும், கதிர்வீச்சு. அந்த கதிர்வீச்சு எல்லாம் வெளியே வந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த கிருமிகளும் கதிர்வீச்சு பண்ணும். நல்ல கிருமி கதிர்வீச்சு பண்ணும். இந்த உள்ள இருக்கிற பாக்டீரியா கதிர்வீச்சு, நம்ம உடம்பே கதிர்வீச்சு பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம உடம்புல ஹீட் இருக்கா இல்லையா? வெப்பம் இருக்குதா இல்லையா? இந்த நம்ம உடம்புல வெப்பம் இருக்கே இல்லையா? இது ரேடியேஷன். இந்த ரேடியேஷன் யார் உற்பத்தி பண்றாங்க? உள்ள இருக்கிற பாக்டீரியா தான் உற்பத்தி பண்ணுது. சரி, அது இந்த பாக்டீரியா என்ன இருக்கு? எல்லா மெட்டலும் இருக்குது. எல்லா மெட்டலும் இருக்கு. விசித்திரமான அமைப்பு. நம்ம உடம்புல எல்லா உயிர்களும் தன வெப்பத்தை வெளியிட்டுட்டே இருக்கும். எல்லா உயிர்களும், அது மட்டும் இல்ல, உயிரற்றது உயிருள்ளது எல்லாம் வெப்பத்தை வெளியிட்டுட்டே இருக்கும். சாதாரண காகிதம் இருக்கு இல்லையா? காகிதம் கூட வெப்பத்தை வெளியிடுகிறது. உங்களால் நம்ப முடியுதா? உயிரற்ற பொருளுமே வெப்பத்தை வெளிப்படுத்தா சாமி? பின்ன என்ன பிசிக்ஸ் பேசிக்கா தானே. பேசிக்கா தானே எல்லா. இந்த மலைகள் மவுண்டன்ஸ் பாருங்க. மவுண்டன் வந்து பாத்தீங்கன்னா மலை பிரதேசம் சொல்றோம் இல்லையா? அது வெயில் காலத்துலயும் வெயில ஃபுல்லா பாறை வந்து சூடாயிடுது. இல்ல, பொதுவாகவே அதெல்லாம் நீங்க வந்து பெருசாலாம் போக தேவையில்ல. அடிப்படையே என்னன்னு கேட்டீங்கன்னா, உயிர் உள்ள பொருள் உயிரற்ற எல்லாமே ரேடியேஷனை வெளிவிட்டு கொண்டுதான் இருக்கிறது. அது வந்து நீங்க பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கு. என்னது? உணர முடியாத அளவுக்கு இருக்கு. மைக்ரோ லெவல் இருக்கு, நானோ லெவல் தன்மையில நம்ம இல்ல. நம்ம கிடையாது. அதுதான் விஞ்ஞானமே. எல்லா பொருளுமே கடுமையான, அதுதான் விண்வெளியில் சொல்றான். விண்வெளியில் இவ்வளவு இருக்கே -273.5 டிகிரி இருக்கே, அந்த டிகிரியிலையும் மனிதன் உயிர்கள் தப்பித்துக் கொள்ளும். ஏன்னா ஒவ்வொரு உடம்பு தனக்கான வெப்பத்தை வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. அதுதான் இயற்கை. அந்த வெப்பம் இருக்கிற வரைக்கும் உயிர்கள் அழியவே அழியாது. அது மட்டும் இல்லை, எல்லா மெட்டலும் எவ்வளவு கடுங்குளிரா இருந்தாலும் ஒவ்வொரு மெட்டலும் தனக்கு வந்து உற்பத்தி பண்ணிட்டே இருக்கும். அதுதான் விஷயமே. மீண்டும் நம்ம காலையில பேசலாம். காலையில வர்றீங்களா? 4:30 மணிக்கு வாங்க.